அனிதா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லையே, அவ இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ ஏதோ குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் சேவை செய்யறதா சொன்னா. குழந்தை இல்லாத சோகம் அவளுக்கு. குழந்தை தனக்கு இல்லைன்றதுனால அது இருக்கிற இடத்த தேடி போய் பாஸ்தா கொட்டுறா. ஃபைன் சார். டாக்டர் மேத்யூஸ் வந்தாச்சா? இல்ல, இஸ் ஆன் தி வே. இன்னும் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க 10 நிமிஷம் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அப்படியா? இங்கே வந்து மீட் பண்ண சொன்னாரு. யாருக்கு சார் பார்க்கணும்? இவருக்கு தான். எனக்கு தான். டோன்ட் வரி. கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துருவோம். ஏன்னா உள்ள போயிட்டா 2 hours ஆகும். ஓ, ஐ see. அண்ணே, போன் திருப்பூர்ல இருந்து வரும்போது வரட்டுன்னு கணக்கு வழக்க பாருங்கண்ணே. பசங்களை வசூலுக்கு அனுப்பணும். என்னடே இப்ப கணக்கு வழக்கு பாக்குற வேற முக்கியம். அந்த கோவிந்த வேற பேய வந்து நம்மள சுத்துறான். பத்தாவதுக்கு அவ பொண்டாட்டி வேற நம்மள வந்து இம்சை கொடுக்குறா. அவ மெட்ராஸ்குள்ள வந்து தன்னந்தனியா காய்கறி வாங்கிட்டு போறான்னு என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்ப அவ கூட கண்டிப்பா கோவிந்தன் இருக்கிறான்னு சந்தேகப்படுறேன். அவ புருஷனை தான் தேடிக்கிட்டு இருப்பாளோன்னு தோணுது. அவ எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. என்னடா சிவகுமார், தினம் ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. எடுங்களேப்பா. அண்ணே, ஏதாவது முக்கியமான போனா இருக்கு போது நீங்களே எடுத்து பேசுங்கண்ணே. ஏப்பா, போலீஸ் போனா இருக்குன்ட்டு எடுக்காம எங்கிட்டயே நடிக்கிறீங்களா? சரியப்பா, நானே எடுக்கிறேன். ஹலோ அனிதா, அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாத அனிதா. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க எதுவும் பேச தேவையில்ல. நான் சொல்றதை கேளுங்க.